வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த மேட்ச் பத்தி ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னா மேட்ச் நம்பர் 24. ஸோ மும்பை இந்தியன்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ். ஸோ இந்த மேட்ச் பத்தி ஆக்சுவலா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் எக்ஸைட்டிங் மேட்ச்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் லைக் அந்த அளவுக்கு ஸ்கோர் போர்டில் ப்ரெஷர் ஆட் பண்ணல பஞ்சாப்க்கு. ஸோ இந்த மேட்ச் பத்தி இனிஷியல் தாட்ஸ் என்ன மிஸ்டர் கியூடாக்? ஸ்ரேயஸ் ஐயர் அவ்வளவுதாங்க. இது வேற எதுவுமே சொல்றது இல்ல. அங்கேயே இந்த மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த கேட்ச் எடுத்தப்பவே தெரிஞ்சு போச்சு. சரி, ஓகே, இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் இருக்கு அப்படின்னு நினைச்சோம். கேட்ச் பாத்தீங்களா? நீங்க லைவ்ல பாத்தீங்களாண்ணா? அதான் கேட்ச் நம்ம கேட்ச் பத்தி அப்புறம் வருவோம். ஸோ ஏன்னா அதை பத்திலாம் வந்துட்டு நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஓகே, அது ஒரு ஓகே. மென்டாலிட்டியா எப்படி வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதை பத்திலாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். நீ வந்துட்டு இந்த மேட்ச்ல வந்துட்டு என்ன நினைச்ச ஃபர்ஸ்ட்? இதே இந்த இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியா மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு 195 தான் அடிப்பாங்க அப்படின்ட்டு வான்கடையில? இல்ல, ஆக்சுவலா வந்து ஒரு 195 அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. 210 அடிப்பாங்க, 250 ம். அடிப்பாங்க. ஆனா நேத்தே நான் சொன்னேன், பஞ்சாப் தான் எட்ஜ் கொடுத்தேன், சேஸ் பண்ணிருவாங்கன்னு நினைச்சேன். ஒரு 15 ரன் ஷார்ட் தான். அதுக்கு என்ன காரணம்னா, ம். ஹர்ஷ்தீப் சிங் பவர் பிளே 2 ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுத்து 4 ரன் கொடுத்தாரு. அங்கேயே அந்த ஆஹ் பவர் பிளேல சீல் பண்ணிட்டாரு. அதுதான் மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸே. அந்த உம் 210க்கு என்ன நீங்க என்னென்ன பார்த்தாலும். நீ அந்த சொன்ன பாயிண்ட் ஆக்சுவலா வேலிடான பாயிண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல வந்துட்டு ரன்ஸ் அடிக்கல அப்படின்னு. பட் ஆனா நீ ஸ்கோர் போர்ட் பார்த்துன்னு வச்சுக்கோயேன், டிகாக் அருமையா ஆடினாரு. அது வேற லெவல் பயங்கரமா ஆட்டம். உங்களுக்கு கிளிக் ஆச்சு இந்த மேட்ச். அவங்க ஃபர்ஸ்ட் ஓவரே சஹலை டேக் டவுன் பண்ணாங்க பாருங்க, 19 ரன்னுக்கு. ஆஹ் சரியான மூவ் அது. அதே மாதிரி வந்த நமந்திரும் வந்துட்டு நல்லா ஆடினாரு. ஸோ காம்ப்ளிகேட் எனக்கு பண்ணாங்க. எனக்கு வந்துட்டு இது பேட்டிங் கொலாப்ஸ்னு சொல்ல முடியல. இந்த மேட்ச் அவங்க தோத்ததுக்கு காரணம் இதுதான் கரெக்ட் தான். அந்த 2 விக்கெட் வந்து அவங்களுக்கு அவ்வளோ அஃபெக்டும் பண்ணல. ஸோ அப்படியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க 195 தான் அடிக்க முடிஞ்சது. இல்லண்ணா, ஸோ ஆக்சுவலா வந்து அவங்க நல்ல ரன் ரேட்ல போயிட்டு இருந்தாங்க. நடுவுல அந்த திருப்பி டெத் ஓவர்ஸ்ல சரியான ஒரு புல் பேக் பண்ணாங்க பஞ்சாப் கிங் பவுலர்ஸ். கரெக்ட் தான். எல்லாருமே சூப்பரா போட்டாங்க. ம். அதுதான் மேட்ச் அப்படி. அதான் சொல்றேனே, எப்பப்பெல்லாம் மேட்ச் கைவிட்டு போதோ அப்பெல்லாம் ஒரு ம். பர்ஃபார்மன்ஸ், ஒரு நல்ல ஓவர் போட்டு மேட்சை திருப்பி அவங்க பக்கம் கொண்டு வந்தாங்க பஞ்சாப் கிங்ஸ். அப்படிதான் மேட்ச் ஃபுல்லாவே ம். போச்சு. ம். எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு தப்பு மும்பை இந்தியன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஹர்திக் பாண்டியா அந்த அந்த நேரத்துல வந்திருக்கோனான்னு தோணுச்சு. ஃபர்ஸ்டே ரிவர் ஃபோர் அமைச்சிருக்கலாமா? ஆஹ் வேற ருத்தர்ஃபோர்டு ஆள் யோசிச்சேன். அமைச்சிருந்திருக்கலாம். இல்ல திலக் வர்மாவே அமைச்சிருக்கலாம். கரெக்ட் ஏன்னா தான். அவங்க 2 பேருமே வந்துட்டு திலக் வர்மா வந்துட்டு அந்த சைலண்டா ரன் அடிப்பாரு. இந்த மாதிரி ம். சுச்சுவேஷன்ல நம்ம வேர்ல்டு கப்லயே பார்த்திருக்கோம். அவரு நல்லா ஆடினாரு வேர்ல்டு கப்லயும். இந்த மாதிரி தான் அவருக்கு ரோலும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு என்னமோ ஹர்திக் பாண்டியா சரி ஓகே நம்ம கேப்டன்சியா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆடுவோம் அப்படின்னு வந்தாரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கேட்சுக்கு வருவோம். அந்த எப்படி அந்த ரோஹித் சர்மா சூரியகுமார் ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது எப்பா என்ன சான்ஸே மாதிரி இல்ல. கேட்சியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சத்தியமா சான்ஸே இல்லடா அதுக்காச்சு. ம் ஏன்னா வந்து ஸ்கை எனக்கு எது ஞாபகம் வந்துச்சுன்னா ஸ்கை T20 வேர்ல்டு கப்ல கேட்ச் பிடிப்பார்ல, ஆ. அதே மாதிரி. அதே மாதிரி சொல்ல முடியாது. பட் ஆனாலுமே அந்த அந்த மொமெண்ட் அவர் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ம். ஐயர் வந்துட்டு அந்த கேட்ச் பிடிக்கும் போது. சோ என்ன செம்ம நினைச்ச நீ? கேட்ச். ரோஹித் சர்மா எனக்கு தெரிஞ்சு என்னடா இதை போய் பிடிக்கிறான் அப்படின்னு நினைச்சிருப்பாரு நினைக்கிறேன். அடிச்சுட்டு வேற அது இப்படின்னு பாத்தியா? அதெல்லாம் செம. நான் அதான் நான் இப்பதான் ஒரு மீம் பார்த்தேன். அஹ், ஒரிஜினல் ஆர் ஆஃப் ஃபார்மர் வந்து ஸ்ரேயஸ் தான். நான் அவர் வந்து ஆர் ஆஃப் ஃபார்மர் கிடையாது, பாண்டியா அப்படின்னு சொல்லி மீம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் வந்துட்டு ஒரு டைம் நினைச்சேன், தம்பி நீ இப்படிலாம் பண்ணிட்டு போற, ஆனா இதே நீ வந்து பேட்டிங் ஆடணும், அப்ப மட்டும் நீ வந்துட்டு வந்த உடனே வெளியே போனனா நீ இருக்குடி உனக்கு அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா பேட்டிங்லயும் அவர் நல்லா இது பண்ணாரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வருவோம். ஸோ அப்படியே ஓகே. ஸோ ஓரளவுக்கு பேட்டிங் பேசாச்சு நினைக்கிறேன். அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் bowling பத்தி நான் நினைக்கிறேன். 4 overs 22 3 wickets. 13 டாட் பால்ஸ் வரையாம். ம். சரியான ஒரு ஓவரு அதுங்க. அது என்னன்னா, பவர் பிளேல 2 ஓவர் போட்டு 2 விக்கெட் 4 ரன் தான். அப்பனா பாருங்களேன் என்ன மாதிரி ஒரு பவுலிங் போட்டிருக்காருன்னு. ம். சரியான அதேதான். ஒரு பவுலிங். அதுவும் ஆக்சுவலா ருத்தர்ஃபோர்ட்லாம் அவங்களும் க்ளூலெஸ். வந்து பெருசா விக்கெட் எடுக்கல இந்த சீசன்ல. ஆனா இன்னைக்கு ம். சரி, அது திருப்பி ரிதமுக்கு வந்துட்டாங்க, இப்ப வந்துட்டாரு. சரியான ஒரு பவுலிங் போட்டிருக்காரு, சான்ஸே இல்ல. ம். அதே மாதிரி அந்த டியூ ஃபேக்டரும் அவங்களுக்கு பஞ்சாப்க்கு இல்ல. ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு ஆமா. அட்வான்டேஜாவே இருந்துச்சு யாக்கர் நெயில் பண்றதுக்கு. அண்ட் அதே மாதிரி சஷாங்க் சிங் என்ன எல்லா மேட்சுமே வந்துட்டு தம்பி விக்கெட் விடலையா போடு வந்து அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனும் கொடுக்குறாரு. இவரும் கரெக்டா வந்து ஒரு ஜாலியா விக்கெட் விக்கெட் எடுத்து எடுத்துட்டு போறாரு. கொடுத்துடுறாரு. அதான் அதான்.
பார்ட்னர்ஷிப் பிரேக்கற மாதிரி யூஸ் பண்றாங்க கடைசியில. அதான் என்ன எது பண்ணாலும் கிளிக் ஆகுதுயா பஞ்சாப்க்கு இந்த இந்த சீசன்ல. வருஷம் இந்த வருஷம் வந்து ஏதோ உங்களுக்கு எல்லாமே கிளிக் ஆகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ம் என்ன ஆகுது. அதான் எனக்கு என்னமோ போற போக்கு நம்ம பாப்போம் எப்படி போகுதுன்ட்டு. போக போக பேசிக்கலாம் அதை பத்தி. அதான் போக நம்ம அதை பத்தி பேசுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆக்சுவலா வந்துட்டு போன மேட்ச் வந்துட்டு ஒரு ப்ரெடிக்ட் லைக் இந்த ப்ரிவியூல ஒன்னு சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி தீபக் சார் கொண்டு வாங்க, ட்ரெண்ட் போல்ட்டை கூட்டின்னு போங்க வெளியே. ஸோ ஆமா ஆமா. அதெல்லாம் கரெக்டா பண்ணாங்க. அண்ட் ஆனாலுமே பேட்டிங்ல பாத்தீங்கன்னா போட்டு பிரின்னு பிரிச்சிட்டாங்க பஞ்சாப். சான்ஸே இல்ல. ம் ஆக்சுவலா எது ஆக்சுவலா என்னன்னா, இது வந்து ஒரு பக்கா பேட்டிங் விக்கெட் தான் இருந்திருக்கு. ஏன்னா அவங்களும் வந்து டிகாக்கும் நமந்தீரும் போட்டு ஆடும்போது செம்மடி அடிச்சாங்க. செம்மையா ம் ம் செம்மையா பேட்டிங் வந்தது. நல்லா ம் ஆடுனாங்க. இவங்க ஆடும்போதும் அப்படிதான் இருந்திருக்கு. சோ அப்பனா மும்பை வந்து ஆக்சுவலா வந்து 20-30 ரன்ஸ் ஆடுதான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு ம் தெரிஞ்சு அவங்க 230 அடிச்சிருந்தாலும் இவங்க ஆடின பேட்டிங் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் இருக்கு. அதையும் அடிச்சிருப்பாங்க தான் நினைக்கிறேன். ம். அந்த 230ன்றது லைக் மும்பை இந்தியன்ஸ் பவுலர்ஸ் கொஞ்சம் மேபி ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல ஈஸியா இருந்திருக்கும். கொடுத்துருக்கோம். ஆனாலும் இப்ப ம் அப்படி பார்த்தா இப்ப வானிலை 230 சேசபிள்ன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா 240 தான் ம் ஒரு வின்னிங் ஸ்கோரா ம் வர வர ம் மாநில ம் கிரிக்கெட்ல எல்லாம் அதிகமாயிட்டே போகுது வின்னிங் ம் ஸ்கோர். கரெக்ட். ஏன்னா நீ அந்த போன மேட்ச் நீ பார்த்தினாலே தெரிஞ்சிருக்கும். ஆர்சிபி வந்துட்டு லைக் அவங்களும் வந்துட்டு 240 அடிச்சாலுமே மும்பை வந்துட்டு 222 அடிச்சாங்க. அதுதான் ஸோ சொல்றேன். தே லாஸ் பை அரௌண்ட் 18 ரன்ஸ் தான். ஸோ சேசபிள் லைக் 240மே சேசபிள் தான் இந்த கிரவுண்ட்ல. ம். ஸோ இங்க அந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு லைக் தே லேக் பேட்டிங்ல அண்ட் பஞ்சாப் லைக் வெல் போல்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கரெக்ட் அப்படியே தான். நம்ம பேட்டிங் போவோம். ஸ்ரேயஸ் இன்னிங்ஸ் அதை பத்தி நம்ம பேசியாச்சு. லைக் அவரு ஆடின இன்னிங்ஸ் அதை பத்திலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையன் பிரப்சிம்ரன் சிங். பா, ஸோ குட்டி அவர் பையன் என்ன, மாதிரி ஆடல ஒரு செம மெச்சூரிட்டியா ஆடுறாரு வர வர. அதுதான் அவரு லைக் நான் வந்து லைக் நான் நினைச்சு பார்க்கல ஆக்சுவலா அவர் வந்துட்டு என்னன்னா பும்ராவை போட்டு அப்படி அடிப்பாருன்ட்டு. ஆனா பும்ராவை போட்டு பிரிச்சிட்டாருங்க அவரு. ஒத்துக்கிட்டே ஆகும். என்ன நினைக்கிற பும்ரா வந்துட்டு எப்படி இதுக்கு மேல என்ன என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் ஜஸ்மி பும்ரா? அவர் மைண்ட் செட்டாவே கொஞ்சம் வீக் ஆயிட்டாரா? தெரியல, அவர் ஆக்சுவலா நல்லா போடுற மாதிரி தான் இருக்கு. ஆனா 35 ரன் கொடுத்துருக்காரு. 41 ரன், 4 இல்ல ஓவர் சொல்றேன் 41 ரன். ஆவரேஜா 35 ரன் எல்லா ம் மேட்சும் கொடுத்திருக்காருன்ற போது நம்பர் ஒன் ம் போலர் தான். எல்லா அதான் சொல்ற மாதிரி வருண் சக்கரவர்த்தி நம்பர் ஒன் போலரு செம்மையா போட்டு அவரும் அடி வாங்குறாரு. சரி வருண் சக்கரவர்த்தியாச்சும் பரவாயில்ல. பும்ரா பும்ரான்ற ஒரு என்ன சொல்றது எப்படின்னே தெரியல. ம் உங்களுக்கு ஆக்சுவலி மும்பை இந்தியன்ஸ் எதுவுமே நல்லதாவே எப்படி நடக்கலையா அப்படின்னு தான் ம் சொல்ல தோணுது தவிர என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு அதுதான். வேற. அண்ட் பிரப்சிம்ரன் சிங் ஆடின விதமே வந்துட்டு எந்த எந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்றது ஒரு சான்ஸே கொடுக்கல அவரோட கண்டிப்பா. விக்கெட்டுக்கு. சொல்ல போனா கரெக்டான பாலை மட்டும்தான் லைக் லைக் லூஸ் பால்ஸ் மட்டும் தான் பனிஷ் பண்ணாரு. குட் பால்ஸ் வந்து அழகா சிங்கிள் தட்டுறது இல்ல அதையும் கேப்ல பார்த்து ஆடுறது. ஸோ அப்படி இப்படின்னு ஆடினால பிரப்சிம்ரன் சிங் மேட்ச் லைக் அவர் ஆடின இன்னிங்ஸ் தான் எனக்கு என்னமோ நல்ல லைக் ஒரு மேட்ச் வின்னிங் நாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உண்மைதான். தீபக் சேகர் கொண்டு வந்தாங்க, ஃபர்ஸ்ட் ஓவர்லயே போட்டு பிரிச்சிட்டாங்க. அவங்க பவுலிங் ஆக்சுவலா என்னதானா கடப்பாறை கடப்பாறைன்னு சொல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் மும்பை இந்தியன்ஸ் ம் கப்படிச்ச எல்லா வருஷம் பேட்டிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதே மாதிரி பவுலிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா இந்த ம் வருஷம் அவங்க பவுலிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காம சுத்தமா தெரியல. ம் அந்த ஆன் 5.3 ஓவர்ஸ் போட்டு 83 ரன் குடுத்திருக்காங்க 2 பேரு. யார் யார் சொல்ற? தீபக் சங்கர் ஒண்ணு ஒண்ணு ஷாதுல் தாக்கூர் அங்கேயே இப்ப தக்கூர். மேட்ச் முடிஞ்சாங்க பாருங்க. 5.3 83னா. கரெக்ட். தக்கூர் வந்துட்டு ஒரு ஓவர் போட்டாரு, ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா தான் போட்டாரு, 8 ரன்ஸ் தான் போச்சு. அந்த பட் ஓவரை ஆனா கட் பண்ணிட்டு அவருக்கே அடுத்த ஒன்னும் தரலன்னு தெரியல. ஆஹ் என்ன எதுக்கு? அவரு ஹர்திக் பாண்டியா என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் பண்ற டாக்டிக்கலா அவர் பண்ணாலே மூவ்ஸ் வந்து இதுவாகுது. ம் பேட்டிங்கும் அவருக்கு இந்த சீசன் இப்ப வரைக்கும் கிளிக் ஆக மாட்டேங்குது. ஏண்டா அவர் அதான். வந்து எல்லாமே ஒரு நெகட்டிவாவே போகுது மும்பை ம் இந்தியன்ஸுக்கு. ஹர்திக் பாண்டியாக்கு என்ன பண்ணாலும். அதான். நீ நீ ஒரு நார்மல் கேம் ஆடுறா, எதுக்குடா ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணி ஆடணும்னு நினைக்கிற? நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு அவனுக்கு லைக் எல்லாருக்கும் தெரியும் ஹர்திக் கரெக்ட். பாண்டியா எவ்வளவு பெரிய பேட்ஸ்மேன்ட்டு. அண்ட் அவர் ஏன் வந்துட்டு ரொம்ப லைக் ஓவர் திங்க் பண்ணி நிறைய பண்றாரோன்னு தோணுது. எல்லா எல்லா மேட்சுமே இந்த மாதிரி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். இந்த ஃபீல்ட்லயே பாத்தீங்கன்னா நீ பாத்தியான்னு தெரியல, ஒரு ஒரு ஓவர் ஆக்சுவலா வந்துட்டு நோட்டீஸ் பண்ணது, பாண்டியா செம்மையா டென்ஷன் ஆனாரு ஒரு ஓவர்ல. இந்த மாதிரி ஆமா ஆமா. என்ன நான் சாம் சொல்றேன் என்ன இந்த நான் இது யாரோ ஒரு சர்துல் ஓவர் தான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேனே தெரியாம பண்ணிட்டு இருக்கியா, கேட்ச் அல்றாயே லைக் என்ன பண்ற,
சோ அந்த மாதிரிலாம் ஆமா சொன்னாரு அவரு. எப்ப தெரியுமா அந்த அல்லாஹ் ஹசன் ஃபார் ஒரு 4 பாத்தீங்கன்னா நவருவே இல்லை ஆஹ் அவரு. அப்படியே அமைதி நின்று அந்த ஓவர்ல தான் அவர்கிட்ட ஒரு பால் வந்துச்சு. அவர் ஒரு உம் ஜகிள் பண்ணுவாரு. ஜகிள் பண்ணி த்ரோ அடிக்கும் போது முறைச்சு அப்படியே இது பண்ணுவாரு. ஒரு சோ அனிமேட்டடா அது வச்சிருப்பாரு பெருசா. அதான் அது வந்துட்டு எப்படி சொல்றது, லைக் அந்த ப்ரெஷர் அவருக்கு இன்னும் லைக் ஆக்சுவலா இந்த டைம்ல எல்லாருக்குமே ஒரு மாதிரி கடுப்பா தான் இருக்கும். லைக் கண்டிப்பா. ஆன் த லைக் ஆன் த த்ராட் ஃபோர் ஃபோர் மேட்சஸ் தோக்குறதுன்றது. பட் ஆனா அந்த மாதிரி லைக் நீ வந்துட்டு ஒரு ப்ரெஷர் போடுற அப்படின்னா லைக் எல்லா பவுலருமே ஐயோ நம்ம போடுறோமா, நம்ம எவ்வளவு ரன் கொடுத்தா நம்மள நிறுத்திட்டு போறான்னு தெரியலையே, ஸோ அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்துரும்னு எனக்கு தோணுது. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்ல கண்டிப்பா. வந்துட்டு அவர் அதெல்லாம் லைக் ஃப்ரீயா விட்டுட்டு நெக்ஸ்ட்ல இருந்து லைக் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் பிரசன்டேஷன்ல சொன்னதை நீ பாத்தியா? அவர் பிரசன்டேஷன்ல பேசவே இல்லையே அவர்தான். இப்ப எனக்கு ஆக்சுவலி அவ்வளவுதான் ஆஹ் சொல்லிட்டாரு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ட்ரெஸ்ஸிங் ரூம் போய் முதல்ல எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி எங்க லேக் ஆகுதுன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவரு உம் ஆக்சுவலி வந்து இவ்வளோ இதுவா ஒரு ஹோப் இல்லாம பேசி நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் பிரசன்டேஷன்ல ஓப்பனாவே இப்படி பேசுறாருன்னா சம்திங் இஸ் வெரி உம் வெரி ராங் அப்படிதான் அர்த்தம். கரெக்ட் தான். ஸோ எல்லாருக்குமே எல்லா டீமுக்கும் டவுன்ஃபால் வரும். ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஒரு சாம்பியன் சைட், ஸோ அது சந்தேகமே இல்லை. பட் ஆனா இந்த ஃபேஸ் வந்துட்டு தே நீட் டு லைக் பாஸ் த்ரூ திஸ் ஃபேஸ். ஸோ த்ரூ எல்லா பண்ணி யங்ஸ் தான் வரணும். லைக் இன்க்ளூடிங் யங்ஸ்டர்ஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு லைக் பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இருந்தும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு அவங்க இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றது மும்பைக்கு பார்க்க. செம்ம பெரிய பாசிட்டிவ் என்னன்னா அவங்க இன்னைக்கு குட்டண்டிகாக்கோட செஞ்சுரி செம ம், ஃப்ரீ ஃப்ளோயான பேட்டிங். ம், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே வந்து வாய்ப்பு கொடுத்த உடனே ஸ்டெப் அப் பண்ணி செஞ்சுரி அடிக்கிறது ஹேட்ஸ் ஆஃப் யூடிகே. ம், ம். கரெக்ட் தான். நெக்ஸ்ட் மேட்ச் என்ன நினைக்கிறேன், சப்போஸ் ரோஹித் சர்மா வந்தா என்ன பண்ணுவாங்க, இல்ல ரோஹித் தூக்கிடுவாங்களா? சர்மா அவங்க டாஸ்ல சொன்னாரு 2 to 3 மேட்சஸ் வந்து மிஸ் பண்ணுவாங்க ரோஹித் சர்மா. ஓகே. ஸோ இல்ல இல்ல, சப்போஸ் அவர் வந்தாருன்னா என்ன பண்ணுவான்னு நினைக்கிறேன்? ரிகல்டன் டிராப் பண்ணிருவாங்க. ரிக்கில்டன் தூக்கிடுவாங்கன்றியா? செஞ்சுரி அடிச்சிருக்காரு அவருக்கு. ரிகல்டனுக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சீசன் இது வரைக்கும் சரியா படல ஆக்சுவலா. கரெக்ட் ஃப்ரீ தான். ஃப்ளோலிங் ரிகல்டனை காணோம். இது வந்து குடண்டிகாக்கு வந்து இன்னைக்கு மேட்ச்ல ஒரே ஒரு பாசிட்டிவ் நீங்க எடுத்துப்பீங்கன்னா அவங்க 2 பேரோட பேட்டிங் தான். சோ அவங்கள ம், டிராப் பண்ணுவாங்களான்றது ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ம். கரெக்ட் தான். ஸோ இல்லன்னா போல்ட் இன்னைக்கு டிராப் பண்ணது அப்படியே டிராப் பண்ணி வச்சுட்டு ஒரு மேபி சாந்திரன் வந்து அவரை மட்டும் உள்ளுக்கு வந்துட்டு அல்லாஹ் ஹசன் ஃபார் வெளில உட்கார வச்சுட்டு ரிகல்டனையும் 2 பேரும் சேர்த்து ஆடுவாங்களான்னு தெரியல. அப்படியும் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக்சுவலா அவங்க பண்ண மூவ்ஸ்லாம் ஓகேவா தான் இருந்துச்சு. லைக் அதே மாதிரி ஆனா தப்பு சொல்ல முடியாது. சாண்டர் பாலா கசாம்கர் கொண்டு வந்தாங்க. ஸோ அவரும் வந்துட்டு 2 விக்கெட் தூக்குனாரு. ஸோ ஓரளவுக்கு ஓகே தான். லைக் தே ஆர் லைக் கம்மிங் அப். பட் ஸ்டில் பஞ்சாப் தோக்கடிக்கிற அளவுக்கு அவங்க வந்து இன்னும் அந்த கம்பேக் கொடுக்கலன்னு தான் சொல்லணும். கரெக்ட் நான் தான். கேட்க மறந்துட்டேன், என்ன அது கோட் ஷூட்டு, என்ன இது போட்டிருக்கேன், ஜெர்க்கினா? ஜெர்கின் நான் சும்மா இந்த இந்த வெயில்ல உனக்கு எல்லாம் தேவையாடா? இல்ல அது வேற இந்த விஷயம் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓஹோ, சரி, ரைட் ரைட். சரி, ஓகே. ஸோ க்ளோசிங் தாட்ஸா என்ன நினைக்கிறேன் இந்த மேட்ச் பத்தி? என்ன ஏதாச்சும் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் மும்பை இந்தியன்ஸ்கோ இல்ல பிபிகேஸ்கோ? மும்பை இந்தியன்ஸ் அதிக் பாண்டியா சொன்ன மாதிரி தான். டு பி ஆனஸ்ட் வந்து அவங்க கண்டிப்பா டீசன்ட் எடுத்தே ஆகணும். ஆக்சுவலி என்னன்னா அவங்க டீம் பார்க்கவும் நல்லா இருக்கு. இன்னைக்கு கூட பாருங்க நல்லா பேட்டிங் ஆடின மாதிரி தான் இருக்கு. என்ன ம், தப்பு நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா மேட்ச் ஜெயிக்க முடியல. கண்டிப்பா அதை வந்து அவங்க அட்ரஸ் பண்ணி சேஞ்ச் கொண்டு வந்தே ஆகணும். அதே ம், மாதிரி வந்து மேட்ச் ஆக்சுவலா 3 நான் இந்த இங்கிலீஷ் கமெண்ட்ரியில பார்த்தேன். இது மாதிரி சொன்னாங்க 3 ஃபேஸ்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த மேட்சை விட்டுட்டாங்க அப்படின்றது 3 ஃபேஸா சொல்லியிருந்தாங்க. ம். ஒண்ணு வந்து அந்த ஸ்ரேயஸ் ஐயர் அந்த கேட்ச் ஹர்திக் பாண்டியா. ஓகே. இன்னொன்னு வந்து பும்ரா கேட்ச் டிராப் பண்ணாரு பாத்தீங்களா பாயிண்ட்ல நிக்க வச்சு ஆ, ரவிச்சந்திரன். அது வேற பாவம். ம், அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அந்த 14th ஓவரா 15th ஓவரான்னு தெரியல. பும்ரா ஒரு புல் ஷாட் ஒன்னு சிக்ஸ் அடிப்பார் தூக்கி பலார்னு ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்ரேயஸ் ஐயரா? ம், ஆ ம், ம், அந்த 3 அந்த 3த்துலயே அவங்களுக்கு அந்த ஷோல்டர்ஸ் டவுன் ஆயிடுச்சு. ம், கம்பேக்கே குடுக்கல அவங்க. 190ன்றது ஆக்சுவலா ஒரு டீசென்டான நல்ல ஸ்கோர் தான் 196ன்றது. அந்த ம், 196 இருக்கே வச்சு ஏதாவது ட்ரை பண்ணுவோன்ற எதுவுமே அவங்க காமிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கரெக்ட் உண்மைதான் தான். ஆக்சுவலா. அதாவது நீ சொன்ன 3 இடத்துலயுமே லைக் தே லாஸ் தேர் ஹோப். லைக் அவங்களுக்கு அந்த ஜெயிக்கணும்ன்றது அவங்க தப்பு இதுல எதுவுமே இல்லை. லைக் பும்ராவோட அந்த கேட்ச் ஸ்டாப் தவிர நீ சொன்ன மற்ற 2 இன்சிடென்ட்டுமே பஞ்சாப் மேட் இட் ஹேப்பன். அந்த அதுதான். கேட்சா இருக்கட்டும், சேர சிக்ஸ் அடிச்சு அதுவா இருக்கட்டும், அந்த ஷார்ட் பால் ப்ரெடிக்ட் பண்ணாரு கரெக்டா. பேட் ஃபேஸ் நல்லா தூக்கி வச்சிருந்தாரு, வந்தோடனே டபக் அவ்வளவுதான் அவரே அடி. அதான். ஸோ அதான் நீ சொன்ன மாதிரி லைக் பஞ்சாப் கிங்ஸ் கூட தோத்தது வந்துட்டு
லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓகே, எல்லா டீமும் தோக்க தான் போகுது பஞ்சாப் கூட அவங்க இருக்கிற ஃபார்முக்கு. ரெக்கனிங் க்ளோஸா இருக்காங்க. ஸோ அந்த லாஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம லைக் தே நீட் டு கம் அவுட் ஃப்ரம் திஸ் லாஸ். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜிடி கூட மும்பைக்கு. ஸோ இஃப் தே நீட் டு வின் திஸ் மேட்ச். ஸோ லைக் அந்த ஜிடி கூட அவங்க தோத்தாங்கன்னா தே சான்சஸ் வில் பிகம் ஸ்லிம். ஸோ ரொம்ப கஷ்டமாயிடும் அப்போ பே ஆஃப் வரது. ஸோ பொறுத்து பார்ப்போம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் போகலாம். ஸோ நடக்க போகிற நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேகேஆர் விசஸ் ஜிடி. ஸோ இந்த மேட்ச் பற்றி என்ன நினைக்கிற நீ? ஃபர்ஸ்ட் இனிஷியல் தாட்ஸ் என்ன நினைக்கிற? இனிஷியல் தாட்ஸ் இப்ப இருக்க கரண்ட் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஜிடி வந்து ஃபேவரட்ஸா போவாங்க. அதுதான் என்னோட இனிஷியல் தாட்ஸா நான் சொல்றேன். ஓகே. ஸோ ஆக்சுவலா வந்துட்டு நீ சொன்ன மாதிரி ஜிடி ஜிடி தான் மோஸ்டா எல்லாருமே ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க. பட் ஆனா எனக்கு என்னமோ கேகேஆர் இந்த மேட்ச் கம்பேக் கொடுப்பாங்கன்னு தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் எங்க ஸ்குவாட்ஸ் நடக்குது வரும். இந்த மேட்ச்? அகமதாபாதா? ஆமா ஆமா, அகமதாபாத் நடக்குது. அகமதாபாத் ஃபின்னாலஜுக்கும் படம் மேபி பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்குவாடுக்கு வருவோம். பிளேயிங் லெவன்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன் ஜிடிக்கு? வில் தே கோ த சேம் பிளேயிங் லெவன்? ஜிடி சேம் பிளேயிங் லெவன் தாங்க. ஓகே. ஸோ எந்த ஒரு ஆக்சுவலா அவங்க சேஞ்சும் இல்லை. ஜெயிச்சிருக்காங்க வேற. நல்ல இதுல ம் இருந்து வராங்க. அவங்க வந்து இதுக்கப்புறம் பட்லர் ஃபார்முக்கு வந்துட்டாரு. அதனால ம் அவங்க திருப்பி அந்த டாப் 3 வச்சுதான் ஓட்ட போறாங்க தெரிஞ்சு போச்சு. ம் ரஷீத் கிருஷ்ணா திருப்பி பர்பிள் கேப் டாப்ல இருக்காரு. சோ வந்து ம் அவங்களுக்கு ஆக்சுவலா சிராஜ் இன்னும் ஃபயர் ஆகல. ரஷீத் கான் ஒரு மேட்ச் நல்லா பண்ணி கொடுத்திருக்காரு. சிராஜ் இன்னும் ஃபயர் ஆகல ஃபுல். அப்படி ம் சிராஜ் ஃபயர் ஆகனா இன்னும் கொஞ்சம் ரெக்கனிங்கா இருப்பாங்க அவங்களும். கரெக்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே. ஸோ எந்த சேஞ்சும் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஸோ கேகேஆர் போவோம். கேகேஆர் பத்தி போவோம். ஸோ கேகேஆர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவன்ல சேஞ்ச் ஓட எனக்கு தெரிஞ்சு அவங்க பேட்டிங்கோட சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? உனக்கு என்ன பேட்டிங் தோணுது? சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஓகே. ம் எப்படி மாத்தணும்னு நினைக்கிறீங்க? போன மேட்ச் வந்த மாதிரிலாம் எனக்கு தேவையே இல்லை. நரேன் வந்துட்டு பியூர் போன bowling மேட்ச் போடட்டும். எனக்கு தெரிஞ்சு அவங்க அக்யூஸ்ல டேக்கிள் பண்றதுக்காக தான் சுனில் ம் நாராயணனை இறக்கி இருப்பாங்களோ எனக்கு தோணுது. அது எந்த ம் அளவுக்கு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அது அது ஒரு மூவா இருக்க வேணாம். சுனில் நாராயண் வச்சு இது பண்றது. ஏன்னா கண்டிப்பா. ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்க அவரு யாக்கர் போட்டு ஆட மாட்டாரு. இல்ல அவர் வீக்னஸ் கண்டுபிடிச்சு லைக் தேர் பவுலிங். ஸோ கண்டிப்பா. அது அவர் கஷ்டமாயிடும். ஸோ எனக்கு என்னன்னா ஃபின்னாலனே வரட்டும். ஃபின்னாலன் அஜிங்க ரஹானே ஷுட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி திஸ் மேட்ச். ஸோ அவர் வந்துட்டு கண்டிப்பா. எந்த ஒரு லைக் அவர் மைண்ட் செட் வந்துட்டு எந்த அஃபெக்ட் ஆகாம லைக் ஈ ஷுட் கம் லைக் அ ஃப்ரெஷ் மேன். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரி வந்து லைக் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாம அகமதாபாத்ல ஒரு மேட்ச் ஆடிருப்பாரு. நம்ம இந்த சிஎஸ்கே ஃபைனல்ஸ்ல கூட ஆடினார்ல. ஸோ அந்த மாதிரி அவர் குவிக்கா ஒரு குவிக் ஃபயர் ஒரு 10 balls 30 அந்த மாதிரி அடிச்சுட்டு போனா கூட அவர் கண்டிப்பா. வந்து ஒரு கண்டிப்பா. ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணிட்டு போயிடணும். எனக்கு அதான் ஆசையா இருக்கு அஜிங்க ரஹானே ஒரு ஆட்டத்தை பத்தி. ஸோ ம் அந்த சேஞ்ச் மட்டும் அவங்க பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் இந்த மேட்ச். கரெக்ட் நீ தான். என்ன நினைக்கிற? இல்ல நான் நரேன் வந்து ஆக்சுவலா வந்து நீங்க போன ஐபிஎல் போஸ்ட் ஐபிஎல் பாத்தீங்கன்னா அவர் பேட்டிங்கே எங்கேயுமே ஆடல. ஒரு இன்ஜுரி ம் இருக்கிறதுனால வந்து ஆக்சுவலி 7-9லாம் வரது வந்து 11ல தான் ஃபுல்லா வந்தாருன்னு தான் நான் நியூஸ் வரைக்கும் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி ம் அக்யூஷன் டேக்கிள் பண்ண தான் போன மேட்ச் அமைச்சிருப்பாங்க. அது கண்டினியூ பண்ணுவாரான்றது எனக்கும் ஷூரா தெரியல. அவங்க பழைய பிளேன்லோனே போகலாம். கிரீனை வந்து இதுக்கப்புறமா அவங்க ஆட வைப்பாங்களா அப்படின்னு கேட்டா அவங்க ஆட தான் வைப்பாங்க தான் நினைக்கிறேன். அப்படின்னா டிம் ம் சைஃபர்ட்டை கொண்டு வந்து ஓப்பனிங் பண்ண வைக்கலாம். இல்ல டிம் சைஃபர்ட் ஆக்சுவலி நீங்க 1 down கூட ஆட வைக்கலாம். அவர் வந்து எப்பனாலும் ஒரே மாதிரி ஒரே கேர்ல தான் ஆட போறாரு. சோ வந்து நீங்க ம் அஜிங்கர் ரஹானே ஃபின்னான ஓப்பன் பண்ணி டீம் சேஃப் 1 downல கூட ஆட வைக்கலாம். ரகுவன்சி 4லாம் என்ன வேணா பண்ணலாம். ஆனா அவங்க அதை ம் பண்ணுவாங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கரெக்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒருத்தரோட ஃபார்ம் வந்து லைக் கன்சிடரேஷனா இருக்குன்னா ரிங்கு சிங்கோட பேட்டிங் தான். கடைசி நீ 2-3 வருஷம் 2 வருஷமாவே அவங்களுக்கு அப்படிதான் ஆஹ் இருக்கு சிங் ஃபார்ம். நீ என்ன நினைக்கிற? ரிங்கு சிங் ஆக்சுவலா லைக் ஆக்சுவலா அவருக்கு 2024 டைட்டில் ஜெயிச்சாங்களே, அப்ப ஆமா. கூட பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் ஃபார்ம் பெருசா ம் இதுவா இல்ல. லைக் அவர் ஃபார்மோட அவருக்கு பேட்டிங்கே வரலடா அந்த அந்த ஒரு சீசனே. சரி எனக்கு அந்த என்னமோ சீசன் ஓகே கரெக்ட் தான். அந்த சீசன் பேட்டிங் ஆ வரல. ஆ, ஆனா போன சீசன் எடுத்துக்கோங்க. இப்பயும் பாருங்க அவரு ஃபார்ம் ஆக்சுவலா அவுட் ஆஃப் ஃபார்ம் மாதிரி தான் தெரியுறாரு. ம் நீ வந்துட்டு மனிஷ் பாண்டே கன்சிடர் பண்ணலாமா இந்த மேட்ச்? மனிஷ் பாண்டே யாருக்கு பதிலா நான் ரிங்கு சிங் டிராப் பண்ண மாட்டாங்களா? யாருக்கு பதிலா ஆட இல்ல வைக்கிறது? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா நான் ரிங்கு சிங்கை டிராப் பண்ணலாம் சொல்றேன். ஆக்சுவலா அவங்க ம். அன்குல் ராய் வச்சு ஆடுறாங்க. அன்குல் ராய் வந்து ஒரு ஆமா, பவுலரா அனுகுல் ராய் தான் ஆக்சுவலா போட்டு. பவுலர் கொஞ்சம் பவுலிங் ம் கொஞ்சம் டீசென்டா இருக்கிறதுக்கு காரணம் அனுகுல் ராய் ஒரு மெயின் ரீசன் தான். அந்த 3 ம் ஸ்பின்னர்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் போறதுனால தான் ஏதோ நல்லா இருக்கு. ம் சோ அதுல அன்குல் கை ராய். வைக்க மாட்டாங்கன்னு தோணுது. மேபி ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா ம் ரமன்தீப் சிங்கை வேணா நீங்க டிராப் பண்ணிட்டு
ம். கொஞ்சம் பவர் இன்னும் கூட கொஞ்சம் கீழ கொண்டு போய் ஃபுல்லு இது பண்ணலாமோன்னு தோணுது வேணா. மனிஷ் ம். பாண்டிய நீங்க ஆட வைக்கலாம். ரமன்தீப் சிங்க வேணா நீங்க டிராப் பண்ணலாம். ஏன்னா ம். அவரும் பெரிய ஃபார்ம்ல இல்ல. நீங்க வந்து ம். நீங்க பாருங்களேன், ஓப்பனிங் வந்து ஃபின்னாலன்னு நம்ம இதே கிரீன் ஆர்ஆர்னே வச்சுப்போம். ஓப்பனிங் ஃபின்னாலன்னு ரஹானே. ம். 3ல உங்களுக்கு ரகுவன்ஷி. ம். 4ல வந்து கிரீன் வருவாரு. 5ல பேசாம நீங்க மனிஷ் பாண்டே கொண்டு வந்துரலாம். ஆ. லைக் ஏன்னா அந்த ஸ்டெபிலிட்டின்ற ஒரு ம். இது இல்லையோன்னு தோணுது கேகேஆர் மனிஷ் பேட்டிங் பாண்டே லைனப்ல. வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னன்னா 20 பால் ஆடி 30 ரன் அடிக்க மாட்டாரு அட்லீஸ்ட் அவரு. ஆ. ஸோ அதான் அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது ஓகே கேகேஆர்ல வந்துட்டு நீ ஃபர்ஸ்ட் 3 லைக் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் லைக் நம்பர் 3 வரைக்கும் போட்டு பொழக்க சொல்லு பாத்துக்கலாம். அவ்வளவுதான். டக்குன்னு இல்ல ஃபம்பிள் ஆயிட்டாங்க அப்படின்னா மனிஷ் பாண்டே இறக்கி விட்டுரு. மனிஷ் பாண்டே ஸ்டெபிலைஸ் பண்ணுவாரு. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது ரிங்கு சிங்கு அப்புறம் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு ராகுல் திரிபாதி கூட வச்சிருக்காரு. ராகுல் திரிபாதி வந்து போன சீசன் ரொம்ப வொர்ஸ்டான சீசன் சிஎஸ்கேக்கு. ஆனா வந்து ம், கேகேஆருக்கு ஆடும்போது நல்லா தான் பண்ணிருக்காரு. 2 சீசன் 3 சீசன் நல்லா தான் பண்ணிருக்காரு. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ம், இருக்கு. ஆனா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்படி யூஸ் பண்றாங்க? என்ன பண்ண ம், மைண்ட் செட்ல அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம், ஆனா நாளைக்கு ஒரு மஸ்ட் கேம் தான். நாளைக்கு தோத்தாங்கன்னா எனக்கு மோஸ்ட்லி அவங்க அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் தான். ஆனா நாளைக்கு தோத்தாங்கன்னா கம்பல்சரி வுடன் ஸ்பூன் தான் நினைக்கிறேன். ம். கரெக்ட் தான். ப்ரெடிக்ஷன்ஸ் போவோம். ஸோ இந்த மேட்சோட யார் கேம் சேஞ்சரா இருப்பான்னு நினைக்கிறேன்? 2 சைடுல இருந்தும். யாராவது ஒருத்தர் சொல்லு ஃபர்ஸ்ட். நான் யார ஃபர்ஸ்ட் சொல்றேன்னா, ஜிடி சைட்ல இருந்து ம். ஜாஸ் த பாஸ் தான் சொல்றேன். செம ஃபார்ம்ல இருக்காரு. ஆ. நாளைக்கு வந்து மொல மொல அகமதாபாத் ட்ராக்கு. சரியான ஃபார்ம்ல வராரு. ம், மாட்டிக்கிச்சுன்னா கிளி கிளின்னு கிழிக்க போறாரு. ம். லாஸ்ட்டா பார்க்கணும்னா ஒரு 2 ஆக்சுவலா to 3 பட்லர் மேட்சஸ் நான் தான் ஏன் நல்லா சூஸ் இருக்காரு. பண்றேன்னா, இப்போ ம், வந்து ஜிடி என்னதான் வந்து சாயுஷம் கில் ஆடுனாலும், ஒரு ம். 220, 230 டார்கெட் வந்து அவங்க போஸ்ட் பண்ணனாலும் பட்லர் தான் அவங்க வந்து ஆடி ஆகணும். அதே மாரி ஆ, 220, 230 வந்து நீங்க சேஸ் பண்ணனாலும் பட்லர் தான் ஆடி ஆகணும். சோ அதனால ஆ. தான் பட்லர சொல்றேன். ஸோ எனக்கு என்னன்னா லைக் பட்லர் ஆடலனா தோத்துரும்னு சொல்ல வரியா டீமு? நான் ஏற்கனவே டாப் 3 இது பண்ணி தானே இருக்கு. பட்லர் ம், ம், ஆக்சுவலா நீங்க பட்லரோட நாக் வந்து 50, 60 இருக்கலாம். ஆனா இம்பாக்ட்ஃபுல்லான நாக் 2மே. ம், மேட்ச் வின்னிங் நாக்ன்னு பாத்தீங்கன்னா பட்லரோட நாக் தான் 2 மேட்ச்லயுமே. சோ பட்லர் ம், ஆடலனா தோத்துருன்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா அவங்க டாப் 3ல தான் அவங்க நம்பி ஓடிட்டு இருக்காங்க. சோ வந்து அது ம், சொல்றது தப்பு இல்லன்னு நினைக்கிறேன். ம். கரெக்ட் தான். அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு இந்த சீசன் பார்த்தா கிளென் பிலிப்ஸ் லைக் அந்த அளவுக்கு ஃபயரே ஆகல. இந்த ஆமா மேட்ச் நான் தான். அவர் ஆக்சுவலா வந்து என்னன்னு எப்படி யூஸ் பண்றாங்க? கரெக்ட்டா தான் யூஸ் ம், பண்றாங்க. தெரியல அவர் இன்னும் ஃபயர் ஆகல. இன்னும் அரைவ் ஆகல ஐபிஎல்லுக்கு இப்ப வரைக்கும். ம். கரெக்ட் வெயிட் தான். பண்ணி தான் பார்க்கணும். அவர் வந்துட்டு ஃபீல்டிங்ல மட்டும் தான் வந்துட்டு பிரசன்ஸ அதான் இன்னும் காமிக்கிறாரு. அந்த நாளைக்கு மேபி அகமதாபாத் ட்ராக் அவருக்கும் நல்ல ஒரு இதுவா அமையலாம். வெயிட் பண்ணி ம். பார்க்கலாம். ஸோ அதுதான். ஸோ என்னன்னு பார்ப்போம். ஸோ லைக் ஃபைனல் ஃபைனல் அதே செக்மெண்ட்க்கு மாரி கேகேஆர் சைடுல வந்து ஃபின்னாலன் இஸ் டியூ ஃபார் பிக் ஸ்கோர். நாளைக்கு ம். அவருக்கு மாட்டுச்சுன்னா நம் பயங்கரமான ஒரு மேட்ச் ஆவாச்சு. ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ கொல்கத்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் ஆவாச்சு இருக்கும். ம். அவருக்கு மாட்டிக்கிச்சுன்னா நல்லா இருக்கும். வெயிட் நம்மளும் பண்ணி பார்க்கலாம். நம்மளும் எல்லா மேட்சும் சொல்லின்னு தான் இருக்கோம். ஆனா அவர் வந்துட்டு வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கடா அவருக்கும். அந்த அவுட் ஸ்விங் பால் அவரு ஆட வரல. அவர் அதான் வந்துட்டு இல்ல அத ஆக்சுவலா என்னன்னா ஃபின்னாலன் மாரிலாம் இப்ப சொல்ற பேட்ஸ்மேன்க்கு நீங்க என்ன போய் சொல்லிடணும். ஒரு 10 பால் ஆடு. நீ ரன் அடிக்கலாம் பரவால்ல. அப்சர்வ் ஆ. பண்ணிட்டு அப்புறம் நீ அடி. நீ அடுத்த 10 ம். பால் 50 ரன் அடிக்கிற கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. அவரு தான் எல்லா பாலும் டாட்டே இல்லாம ஆடுறாருண்ணா. ரெக்கார்டே ம். வச்சிருக்காரு வந்து டாட் பால்ஸே ஆடாத ஆடிருக்காரு ஒரு இன்னிங்ஸ் அவருதான். ம். ஸோ அதான். அது ஒரு ஒரு மென்டாலிட்டி பொறுத்து இருக்கு. நீ வந்துட்டு நீ தெரியல போய் பேசணும் கேப்டனுக்கு ஒரு ஆ கான்ஃபிடன்ஸ் தரணும். நீ எல்லாம் வந்துட்டு பண்ணணும். நீ இப்போ நல்லா கா காட்டா மாரி ஆடுறவங்க கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 10 மணி டாட் வேணும்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவங்களுக்கே அந்த பொறுக்காது. அவங்களே கரெக்ட் தான் டாட் வைக்க கரெக்ட் தான். டாட் வைக்க நினைச்சாலும் முடியாது. ஸோ அப்படி இருக்கு இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அஜிங்கா ரஹானே எப்படி கேப்டன்சி பண்றான்ற பொறுத்து தான் இருக்கு ஆக்சுவலா எனக்கு. ரஹானே வந்து போன மேட்ச் சிஎஸ்கே கூட நல்ல கேப்டன்சி தான் பண்ணாரு. ம். நல்லா தான் பண்றாரு பாவம். பேட்டிங்கும் ஆக்சுவலி ம். ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா தான் ஆடுனாரு. பார்ப்போம் ம். நாளைக்காச்சும் ஒரு ஃபார்ச்சூன்ஸ் கொண்டு வராரா கேகேஆர்க்குன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக்சுவலி போன ம். சீசன் நல்லாவே பண்ணாரு. யாருமே எதிர்பார்க்காத போது ஒரு 12 பாயிண்ட் 6 மேட்ச் ஜெயிச்சாங்கன்றது நல்ல சீசனா தான் அமைஞ்சது. ஒரு இதெல்லாம் எதிர்பார்க்கறதுக்கு. வெயிட் பண்ணி ம். பார்க்கலாம். ம். போன போன சீசன் லைக் கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் கொஞ்சம் worst தான் போயிட்டு இருக்கு கேகேஆருக்கு சொன்ன மாதிரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம போவோம். ஸோ ப்ரெடிக்ஷன்ல வந்துட்டு லைக் யார் வந்துட்டு ஜெயிப்பா அப்படின்ட்டு யாருன்னு நினைக்கிற நீ? யாரு லைக் எவ்வளவு பெர்சன்டேஜ் தரலாம்னு இருக்க? இப்ப இருக்க கரண்ட் ஃபார்ம் வச்சு பார்த்தீங்கன்னா நான் ஜிடி தான் போறேன். அதுவும் பட்லர் வேற ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஸோ ஜிடி தான் என்னோட ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜிடி வந்து 55 கொல்கத்தா 45%. 55, 45 தானா? நான் நீ 70, 30 தரும்னு நினைச்சேன். இல்ல நீங்க வேற வந்து கொல்கத்தா ஜெயிக்கும்.
பின்னால நடிப்பாரு, ரஹானே இது பண்ணுவாரு, அது பண்ணுவாரு நீங்க. சரி என்னன்னா, ஆக்சுவலி வந்து பேட்டிங் விக்கெட் இங்கேயும் வந்து நல்ல பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. ரகுவன்சியும் வந்து ஆக்சுவலா நல்லா ஆடிட்டு இருக்காரு கன்சிஸ்டன்ட்டா. ஸோ வந்து மேபி பார்க்கலாம். ஒரு ஃபார்ச்சூன்ஸ் நாளைக்கு மாறணும்னா, நாளைக்கு தான் ஒரு சான்ஸ். நாளைக்கு அந்த ம், விக்கெட்ட விட்டா, இதுக்கப்புறம் கொல்கத்தா அவ்வளவுதான். உடன் ஸ்பூன் ம், கன்ஃபார்ம். ம். சரி, பொறுத்துதான் பார்ப்போம். ஸோ இந்த மேட்ச் பத்தி ஓகே, ஓரளவுக்கு எல்லாமே பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் எனி க்ளோசிங் தாட்ஸ் மிஸ்டர் கியூடாக்? ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு செமையான ஒரு மேட்ச் பார்த்தோம். சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருந்தது. ம், பயங்கரமா இருந்தது. நாளைக்கு இது மாதிரி நல்ல அட்லீஸ்ட் வந்து மேட்ச் வந்து யார் தோக்குறாங்களோ யார் ஜெயிக்கணும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா, ஒரு இதுவான ம், மேட்ச் அட்லீஸ்ட் ஒரு 200 போஸ்ட் பண்ணி சேஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு மேட்ச் அமைஞ்சா நல்லா இருக்கும். ம். அதான் உனக்கு டைம் பாஸ் ஆச்சுன்னா நல்லா ஜாலியா ஆகணும் அதானே? இல்ல நான் கடைசியில நீங்க எந்த டீம் ஜெயிக்குதோ தோக்குதோ, கிரிக்கெட் இஸ் அல்டிமேட் வின்னர் அவ்வளவுதான். இனி கூட ம், பாருங்க, இத்தனை மூவ்மெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சது. அந்த பிரப்சிமரன் ஆன இன்னிங்ஸா இருக்கட்டும், இந்த கேட்சா இருக்கட்டும், இது மாதிரி எல்லாமே இருந்துச்சு. குடண்டிகா ஒரு செஞ்சுரியா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு மேட்ச் கிடைச்சா போதுன்ற. ம். சரிடா சரிடா, கரெக்ட் தான். நல்ல 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 மேட்சா தான் இருந்துச்சு இன்னைக்கு உனக்கு. எல்லாருக்கும் நல்லா தான் இருந்திருக்கும், ஆனா உனக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும். நீ ஒரு ஆக்சுவலா எனக்கு தெரியும், நீ ஒரு ஸ்ரேயசர் கண்ணின்ட்டு. ம். ஐயரியா. சரி, ஓகே. ஸோ ஓரளவுக்கு எல்லாமே பேசி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ எங்களுக்கு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வந்து 25th மேட்ச் போயிட்டு இருக்கு. சாரி, நாளைக்கு நடக்க போற மேட்ச் 25th மேட்ச். ஸோ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் வரப்போற மேட்ச் எல்லாமே எல்லா மேட்ச் லைக் ரிவ்யூ அண்ட் ரிவ்யூ கவர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இதுக்கு உங்க சப்போர்ட் தேவை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் உங்க லைக் கிரிக்கெட் பார்க்குற எல்லாருக்குமே லைக் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க. ஸோ லெட் தெம் ஆல்சோ வாட்ச் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். யா, ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். சியர்ஸ். பாய்.